ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 5.1 ஃப்ரம் சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த செகண்ட் ட்ரை திஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ் முடிச்சிட்டோம். அதாவது இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இதுவும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ நம்ம 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது கரெக்டா இருக்கும். இன்னுமே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப 5th கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இதான் ரூட். இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இது ரூட். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே. நிறைய வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன். ஸோ ரூட்டை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரூட் எழுதிடலாம். ரூட் தான் இதான் நோடு. ரூட்டோட நோடு இதான். ஸோ இப்போ 6+4 வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட். ஸோ இது ஒரு பெரிய பிராக்கெட். அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள 6+4 இருக்கு. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அதை எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 6+4 நீங்க போட்டுருங்க. 6+4 6+4 இன்டூ என்னது போட்டிருக்கான்? இன்டூ 7 இன்டூ 7 இன்டூ 7 அவ்வளோதான். ஸோ 6+4 இன்டூ 7 டிவைடட் பை சம்திங். அதில் தான் நீங்கள் ஆர்ஹெச்எஸ் எழுதணும். ஸோ எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ஆர்ஹெச்எஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட் வந்து 10-5 தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு பெரிய பிராக்கெட்டு. அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள 10-5 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். அதான் நம்ம ரூட் எழுதணும். சாரி, பாட்டம் மோஸ்ட் ஸ்டஃப் எழுதணும். ஸோ 10-5 எழுதிடுறேன். 10-5 இதான் பாட்டம் மோஸ்ட் லீஃப்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டூ 2 கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஸோ இன்டூ 2. ஸோ இதான் எல்ஹெச்எஸ். ஸோ இதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஃபுல் ஆன்சர் வந்து என்னதுன்னா 6+4 இன்டூ 7 டிவைட் பை 10-5 இன்டூ 2. ஸோ இதான் பாட்டம் மோஸ்ட் லீவ்ஸ். பாட்டம் மோஸ்ட் நோடும் இதான் வரும். இங்க பிளஸ் வருது, இங்க மைனஸ் வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இதான் ரூட். அவ்வளோதான். ஸோ 6+4 இன்டூ 7 டிவைட் பை 10-5 இன்டூ 2 இதான் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். இப்போ நம்ம 6th கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இது நல்லா சுருக்கிக்கிறேன். சுருக்கி ஓரம் தள்ளிடுறேன். கரெக்டா இருக்கும். இது எப்படியே வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னும் குட்டியாக்கிறேன். கரெக்டா இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதான் எல்ஹெச்எஸ், இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இது ரூட். அவ்வளோதான். பிளஸ் சைன் தான் ரூட். ஸோ அது ரூட் எழுதிக்கோங்க பிளஸ் சைன். ஸோ 4 இன்டூ 3 டிவைட் பை 2. ஸோ 4 இன்டூ 3 தான் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட். இது பெரிய பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள 4 இன்டூ 3 இருக்கு. ஸோ 4 இன்டூ 3 எழுதிருங்க. 4 லெஃப்ட் சைடு எழுதுங்க, 3 ரைட் சைடு எழுதுங்க. அப்புறம் 4 இன்டூ 3 அர்த்தம் டிவைட் பை 2 டிவைடட் பை 2 இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஒழுங்கா எழுதுறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். டிவைடட் பை 2. இப்போ குட்டியா இந்த பிரான்ச் மட்டும் கொஞ்சம் குட்டியா இருக்கு, பட் அது பிரச்சனை இல்லை. பிளஸ் 8 இன்டூ 5-3 இன்டூ 8 இன்டூ 5-3. 5-3 எப்படி எழுதலாம்? 5 இங்க போடுங்க, 3 இங்க போடுங்க. அவ்வளவுதான். 4 இன்டூ 3 டிவைட் பை 2 பிளஸ் 5-3 இன்டூ 8 இதான் ஆன்சர். ஸோ தேவையில்லாத நான் அழிச்சிடுறேன். இதெல்லாம் தேவையில்லை, கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இதையும் நான் ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பண்ணா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸ்ட்ரிங் பண்ணி இங்க வச்சிடறேன். அவ்வளவுதான். ஸோ இது வந்து 6th கொஸ்டின் ஆன்சர். 6th கொஸ்டினோட ஆன்சர் இதான். இது 5th கொஸ்டினோட ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ 5th 6th கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். 5.1ல செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கன்வெர்ட் த ஃபாலோயிங் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்கான். நீங்க ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ட்ரீ டயக்ராம்ஸ் டு ஸ்டேட்மெண்ட்ஸ். நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றேன். ஸோ ட்ரீ டயக்ராம்ஸ் இஸ் பீங் கன்வெர்டட் டு ஸ்டேட்மெண்ட்ஸ். அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நியூமெரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்னாலும் சரி, நியூமெரிக் எக்ஸ்பிரஷன்னாலும் சரி, நான் ஸ்டேட்மெண்ட் தான் கூப்பிடுவேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ 9 into 8. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 9 into 8. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட அல்ஜிபிரிக் நியூமெரிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 9 into 8. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 + 6 - 5. ஸோ 7 + 6 நீங்க பிராக்கெட் குள்ள எழுதணும். ஸோ 7 + 6 - 5 இதான் செகண்ட் கொஸ்டின். இது செகண்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் தேர்ட் பார்ட் போலாம். இதான் தேர்ட் பார்ட். ஸோ 8 + 2 - 6 + 1 அதான் ஆன்சர். ஸோ இதான் ரூட்டு. இது ரூட்டு, சாரி வேற கலர் எழுதுறேன். இதான் ரூட்டு, இது வந்து ரூட்டு, இது திஸ் இஸ் த ரூட். இதான் வந்து பாட்டம் நோட்ஸ், இதான் லீவ்ஸ். அவ்வளவுதான். இதெல்லாம் தான் லீவ்ஸ். இது பிரான்ச்சஸ், இதெல்லாம் பிரான்ச்சஸ், இது எல்லாமே பிரான்ச்சஸ் தான். ஸோ 8 + 2 - 6 + 1 அதான் ஆன்சர். 8 + 2 இஸ் இன் பிராக்கெட், 6 + 1 பிராக்கெட் தான். மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். எல்ஹெச்எஸ்க்கும், இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்.
ஸோ 8 plus 2 மைனஸ் ஆஃப் 6 plus 1. 6 plus 1. ஸோ இதான் செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். 8 plus 2 minus 6 plus 1. இதுல நீங்க ஃபுல்லா ஆன்சர் எவாலுவேட் பண்ண கண்டுபிடிக்க தேவையில்லை. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் த ஃபாலோயிங் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்கான். ஸோ நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 8 plus 2 நீங்க 10 கன்வெர்ட் பண்ணிட்டு இதை 7 கன்வெர்ட் பண்ணிட்டு 10 minus 7 3 நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதோட விட்டுறலாம். திஸ் இஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 into 6 minus 10 divided by 2. இது எப்படி எழுதலாம்? 5 into 6 minus 10 divided by 2 5 into 6 பிராக்கெட் எழுதுங்க. 5 into 6 பிராக்கெட் எழுதிட்டு minus 10 divided by 2. 10 divided by 2 அவ்வளவுதான். ஸோ இதான் ரூட். இது LHS, இது RHS, திஸ் இஸ் த ரூட். அவ்வளவுதான். ஸோ இதான் செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர் இதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். இதை ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். இங்க வச்சிடறாங்க. ஓகே, இது ஒழுங்கா ஓகே இப்படி வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் ஒழுங்கா ஷ்ரிங்க் பண்றேன். இப்போ கரெக்டா இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல லாஸ்ட் 2 பார்ட்டும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸசைஸ் 5.1ல இருந்தா. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.